அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஒரே வேலையை திருப்பி திருப்பி பல வருஷமாக நம்ம செஞ்சிட்ருப்போம். லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை எல்லாருக்காகவுமே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நமக்கான நம்ம லைஃப்பை என்றைக்குமே வாழ நேரமே இருக்காது. அப்படி நினச்சிட்ருக்க நீங்கள் உங்கள் லைஃப் டீமோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் பெண்களுக்கு கொடுத்துருக்க மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, டு டேக் கேர் ஆஃப் த ஹோம், டு டேக் கேர் ஆஃப் அவர் லவ்டு ஒன்ஸ். அந்த பொறுப்பு பெண்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுக்கப்பட்டதுனால அதை சிறப்பாக பண்ணணும். ஆனால் அதை ஒரு போரிங் இல்லாமல் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய டைம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டை பார்க்குறோம், குழந்தைங்கள பார்க்குறோம், ஹஸ்பண்டை பார்க்குறோம். ஸோ இப்படி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி லைஃப் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுற சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் டிப்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ த்ரூ அவுட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் ஃபார் மை செல்ஃப், மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் பேசிக்கலி மார்னிங் பர்சன். காலையில் ஒரு 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். எந்திரிக்கும்போது எனக்கான நேரத்தை என்றைக்குமே நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா என்டையர் த்ரூ அவுட் த டே நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் நமக்காக என்னைக்காவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. இது ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர். எனக்கு மார்னிங் எனக்கான நேரம், எனக்கான டைமை ரொம்ப காமாக, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது நிறையா பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டேவே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் பி டூயிங் மெடிடேஷன், ஐ வில் ஸ்பெண்ட் டைம் வித் காட். இதெல்லாம் பண்ணும்போது ஐ ஃபீல் மோட்டிவேட்டட். கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி பெண்களாகி நீங்கள் யாராக இருந்தாலும் மார்னிங் நமக்கான டைமை எப்பயுமே நமக்கான ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பீயிங் அ டீக்ளட்டர்ட் பர்சன், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கிரியேட் அ கிளட்டர் ஃப்ரீ அட்மாஸ்ஃபியர். வீடு எப்பயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவே இருக்கும். எப்பயுமே இது ரொம்ப ரா ஃபுட்டேஜ் தான். நான் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் நான் எந்த செட்டப்புமே நான் பண்ணுறதே கிடையாது. அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே நான் வீடியோ எடுப்பேன். ஸோ இட் வில் பி வெரி ரா. இப்படி தான் இருக்கும் வீடு. இந்த கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணும். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஐ வாண்டட் டு கெட் அ ஃப்ரெஷ் ஏர். ஒரு சுத்தமான காற்று அந்த ஏர்லி மார்னிங் தான் கண்டிப்பாக எந்த ஒரு மாசும் இல்லாமல், எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற அந்த சுத்தமான காற்றை கண்டிப்பாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் எப்பயுமே ஐ கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங். ஸோ நீங்களும் இதை அனுபவிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேவே பயங்கர புத்துணர்ச்சியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அடுத்து எப்பயுமே வீட்டை ஒரு ஃபங்க்ஷனலாகவும் க்ரியேட்டிவாகவும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். டிவிக்கு கீழே எல்லாமே டிவி டேபிள் வைக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப ஒரு எலிமெண்ட்டாக, ஒரு டெக்கோர் எலிமெண்ட்டாக கூட இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கான பர்பஸ் எதுவுமே இல்லை. அதனால எங்கள் வீட்டில் குழந்தைங்க கீபோர்டு ப்ளே பண்ணுவாங்க. அதை ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பேக் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ப்ரொவிஷனே இல்லை. அதனால் சோஃபாவில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் இந்த டிவிக்கு போடுற டேபிளை நான் இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி ஸ்கூல் பேக்ஸு, ஆஃபீஸ் பேக்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வைக்க சொல்லி நான் இன்சிஸ்ட் பண்ணும்போது அந்த இடம் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனலாக நீங்கள் ஒரு டெக்கர் பண்ணிங்கன்னா அந்த வீடு எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ டெக்கரேஷன் பண்ணணுமே அப்படின்னு பண்ணாமல் அந்த மொனாட்டனியை பிரேக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனலாக உங்களோட யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சில விஷுவல் கிளட்டர் எப்பயுமே ஒரு மென்டலாகவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஒரு பார்க்க ஒரு கிளட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இட் ஆக்குபைஸ் த ஃபிசிக்கல் ஸ்பேஸ். அட் த சேம் டைம் நம்மளோட மென்டல் வெல்னஸையும் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அந்த கிளட்டர். இதனால் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன். ஸோ இதை இப்படி தான் இருக்கும். இதை நான் மாற்ற போகிறதில்ல. இது ரெண்டல் ஹவுஸு. இதுக்காக நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ செலவே இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த கர்டன் ராட்ஸ் இதெல்லாம் நிறைய சீப்பாக ஹூக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு
நான் ஒரு 1 இன்ச்சுக்கு லெஸ் தென் 1 இன்ச்சுக்கு ஒரு பைப்பு வந்து இருந்துச்சு வீட்டிலேயே. ஸோ அதை வச்சு வீட்டில் இருக்கிற துணியை வச்சே வந்து ஒரு கர்டன் மாதிரி வந்து போட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன். இது எப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நீட்டான ஃபீலிங் இருக்கும். ஒரு அந்த கிளட்டரை வந்து ஹைட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு நிறையா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் இந்த ரெண்டல் ஹோம். தேவையில்லாமல் வீட்டில் வந்து பேஸ்கெட் வாங்கி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இட்ஸ் ஹைலி மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கெலாம் எனக்கு நேரமே கிடையாது. ஸோ வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியிலையும் வேலை பார்க்குறதுனால என்னால் அதை பண்ண முடியல. ஸோ சிம்ப்ளி ஐ ஐ வாஸ் ஹைடிங் த கிளட்டர். அது வந்து ஒரு கிளட்டராக தெரியாமல் இந்த மாதிரி ஹைட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ஃபுல் கர்ட்டனாக இருக்குது. இப்போ வந்து நான் அதை 2ஆக கட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் ஈஸியாக எனக்கு ஆக்சசபிளாக இருக்குது. தூசி நம்ம சமைக்கும்போது, நம்ம கூட்டும் போது, தரையை கூட்டும் போதெல்லாம் அதில் தூசி பட்டு பட்டு நிறையா வந்து டஸ்ட்டு அக்யூமுலேட் ஆச்சு. இப்போ இது பண்ணுறதுனால எனக்கு எந்த டஸ்ட்டுமே அக்யூமுலேட் ஆகாமல் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு நான் ரொம்ப செலவெல்லாம் பண்ணல. நான் ஸ்பெண்ட் பண்ணது 120 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த பைப்புக்கும் அந்த ஹூக்குக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணது இவ்வளோ தான். ஸோ ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கிளட்டரை ஹைட் பண்ணுறதுக்கு, அன்அவாய்டபிள் கிளட்டரை ஹைட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப செலவு பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது, எது ஃபீஸிபிளாக இருக்குதுன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு ஷெல்ஃபையும் இதே மாதிரி ஒரு கர்டன் வச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ we cannot கீப் ஆன் பையிங் ஷெல்ஃப். நிறையா க்ளோஸ்டு ஷெல்ஃப் வாங்க முடியாது ரெண்டல் ஹவுஸில். ஸோ இருக்கிறத வச்சு அழகாக வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி நீட்டாக எங்களால் மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டு வேலைகள் வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படலை. த என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு இன்வால்வ். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அது சின்ன குழந்தையிலேருந்து வீட்டில் இருக்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து சரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா, சரியாக பழக்கப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக பீஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நமக்கான நேரத்தை செலவு பண்ண முடியும். எல்லோரும் ஹாப்பியாகவும், அந்த ஃபேமிலி கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் ஒரு பாண்டிங்காகவும் இருக்கும். இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹோம் மேக்கிங் ஹாப்பியாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். த ஒர்க் இஸ் மென்ட் ஃபார் ஆல் ஆஃப் தெம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்து பழகுங்க. கண்டிப்பாக வந்து அந்த வீடு எப்பயுமே ஒரு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வேலைகளை சுலபமாக்குறதுக்கு சில டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே நல்லது. இந்த டூல்ஸ்லாம் நம்மளை வந்து சோம்பேறித்தனமாக ஆக்குறதுக்கு இல்லை. நம்ம வேலைகளை சுலபமாக சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நேரத்தை வந்து ரெஸ்ட் எடுக்கவும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து நான் இப்போ டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறேன், என்னோடய வேலையை சுலபமாக்குறதுக்கு, என்னோடய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு சில டூல்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து செலவுன்னு சொல்ல மாட்டேன். இது என்னை சோம்பேறி ஆக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல்ஸும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் என்னோடய ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுற ஒரு டூலாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வரும்போது வந்து பெண்களை வந்து கொச்சப்படுத்துகிறத நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து எப்பவும் பெண்களுக்கு வந்து ஒரு வேலைப்பளுவை குறைச்சி அவங்களால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது தான் தெரியும் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்மளால் சொல்லவே முடியாது. அதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடு என்றைக்குமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்லையும் தேவையில்லாத ஆக்சசரிஸ்லேயும் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹோம் டூல்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வேலைகளை சுலபமாக்கி டிபெண்டன்சியை குறைச்சி ஹாப்பியாகவும் சஸ்டைனபிளாகவும் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லா பெண்களுக்கும் ஒரு ஹாபீஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஹாபி உங்களுக்கு ஒரு வேலையை பண்ணும்போது ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை பீரியாடிக்கலாக நீங்கள் பண்ணி பாருங்கள். அது ஒரு குவிக் கோப்பிங் மெக்கானிசம் கூட சொல்லலாம். ஒரு ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இமீடியட்டாக அதை பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இமீடியட்டாக போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, எப்போல்லாம் கவலையாக இருக்குது, மூட் அப்செட்டாக இருக்குன்னா இமீடியட்டாக ஏதாவது என்ன இருக்குதோ அதை வச்சு நான் ஒரு கிராஃப்ட் பண்ணுவேன். இது சாதாரண வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் பண்ண கிராஃப்ட் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட கோப்பிங் மெக்கானிசம், உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹோம் மேக்கிங்கை ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது வந்து விமென்ஸ் டே வரப்போது எல்லோரும் அதை வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி தேல் பப்ளிஷ் இட் ஸோ மச். ஸோ இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு உண்மையிலே பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து அன்பும் ஆதரவும் கொடுத்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பும் சரி, அவங்களோட ஹோம் மேக்கிங் ப்ராசஸும் சரி என்ஜாயபிளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். எப்போயுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் திவா. தேங்க்யூ.